வணக்கம். நாங்கள் இன்றைய தினம் வரலாற்று புகழ்மிக்க ஒரு கிராமமாகிய பொன்னாலை என்ற கிராமத்திலே நிற்கின்றோம். அந்த வகையிலே உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த இந்த கிராமத்திலே பொன்னாலை வரதராஜ பெருமாள் என்ற ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம். அந்த வகையிலே நாங்கள் இன்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும், எமது சமயத்தை அடையாளப்படுத்துவதற்காக, எமது சமயத்தினை நெறிப்படுத்துவதற்கும் இன்று அடையாளமாக இருப்பதற்கும் எங்களுக்கு ஒரு காரணமாக இருக்கின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் ஐயப்பன். தெரியும், அந்த ஐயப்பன் காலங்களிலே எங்களுடைய சாமிகள் அனைவரும் கருப்பு நிற ஆடைகள் அணிந்து எங்களுடைய சைவத்தினுடைய தொன்மையை விளக்குவதற்காக வருகின்ற ஒரே ஒரு விடயம் வருடத்தில் ஒரு முறை இந்த ஐயப்பன் விரதம். அந்த வகையிலே இந்த நான் வந்திருக்கின்ற இந்த இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பொன்னாலை என்ற இடத்திலே நாங்கள் ஒரு ஐயப்பன் ஆலயத்துக்கு வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய ஆலய தரிசனத்தினை நடத்துகின்ற எங்களுடைய கடம்பன் அவர்கள் இருக்கின்றார்கள். அதாவது ஒரு அறநெறி ஆசிரியராகவும் எங்களுடைய சைவத்தை வளர்க்கறதுக்காக மிகவும் தொன்மையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு நபராக, எங்களுடைய அட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய இந்த யூடியூப் சேனலினூடாக பார்வையிட்டுக் கொண்டிருப்பவர்கள், எங்களுடைய இந்த முதலாக நீங்கள் வருபவர்களாக இருந்தால் இந்த ஆலய தரிசனத்துக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஒரு பங்களிப்பை வழங்குங்கள். அந்த வகையிலே நாங்கள் ஆலய தரிசனத்தை தொடரலாம். வணக்கம் கடம்பன் அவர்களே. வணக்கம். ஆலய தரிசனம் நிகழ்விலே நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நீங்கள் உங்களோட ஆலய தரிசனம் தொடர்பாக ஐயப்பனுடன் கலந்துரையாடலாம். சுவாமி வணக்கம். அந்த ஆலயம் பொன்னாலயம் பதியில் நெய்தல்புரம் என்ற ஒரு இடத்துல இருக்குது. பொன்னாலை சந்தைக்கும் பொன்னாலை ஆலயத்துக்கும் பொன்னாலை கிருஷ்ணன் ஆலயத்துக்கும் இடையில் உள்ள வீதியில் சுவாமி இந்த ஆலயத்தினுடைய வரலாறு, அது சம்பந்தமான மூர்த்தி தலம், அந்த புதுமைகள் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுமாறு நான் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் அனைவருக்கும். இந்த நேரத்தில் இன்றைய தினம் ஐயப்ப சுவாமியுடைய மகர பூஜை, உத்திர நட்சத்திரத்திலே ஐயப்ப சுவாமியுடைய உத்திர பூஜை வழிபாடுகள் நமது ஆலயத்திலே சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்று காலை ஐயப்ப சுவாமியுடைய இந்த பூஜை வழிபாடுகள் விசேஷ ஆராதனுடைய இடம்பெற்று இப்பொழுது அந்த பூஜை வழிபாடு மதிய பூஜைகள் நிறைவு பெற்று இப்போ மாலை நேர பூஜைகள் தொடங்குவதற்காக ஆயத்தமாக கொண்டிருக்கின்றோம். இந்த வகையிலே எங்களுடைய இந்த ஆலயமானது நீண்ட காலமாக இங்கே ஒரு சிறிய ஆலயமாக இந்த வேதபுரத்திலே அமைந்திருக்கின்றது. இந்த சிறிய ஆலயமானது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டிலாகவே அது காட்சி அளித்தது. இன்று நாங்கள் சென்ற வருடம் பிரம்மாண்டமான ஒரு 18 படியோடு இந்த ஆலயத்தை அமைத்து சென்ற வருடம் மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு இன்று இந்த பூஜை வழிபாடுகள் ஐயப்ப சுவாமியுடைய இந்த திருத்தலம் அமையப்பெற்றிருக்கின்றது. அதோடு இப்பொழுது நாங்கள் இந்த ஆலயத்துக்கான சுற்றுப்பட்டகையும் அமையப்பெற்று வருகின்றது. இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியில் சுவாமிமார்கள் மாலை அணிந்து அவர்கள் தங்களுடைய விரத அனுஷ்டானங்களை கடைப்பிடித்து இந்தியாவுக்கு சபரிமலைக்கு சென்று வருபவர்களாக இருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தினுடைய வரலாறு குறிப்பிடப்படால் நீண்ட ஒரு கதையாக அது இருக்கின்றது. ஆகையால் அது ஒரு சுருக்கமாக நான் கூறுகின்றேன். முதலாக பொன்னாலையில் முதல் தடவையாக ஐயப்ப சுவாமியுடைய மாலை அணிந்த நபராக என்கின்ற ஒரு விடயத்திலே ஐயப்ப வழிபாடை பொன்னாலயம் பதியிலே நான் முதல் தடவையாக அதை செய்து வந்ததுக்கு நாங்கள் இன்று இந்த பொன்னாலையிலே நிறைய சுவாமிமார்கள் மாலை அணியக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த இடத்திலே நான் இப்பொழுது ஒரு அரசாங்கத்தினாலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குருசுவாமியாகவும் இன்று இருக்கின்றேன். இந்த ஆலயத்தினுடைய பூசகராகவும் ஆலயத்தினுடைய ஒரு குரு முதல்வராகவும் இருந்து வருகின்றேன். இந்த வகையிலே நீண்ட காலமாக நாங்கள் இந்த ஆலயம் ஒரு சிறிய வடிவத்திலே அமைந்திருந்து அது படிப்படியாக மேலோங்கி இன்றைக்கு தெரியும் இயற்கைகளோடு சூழ்ந்த கடலும் கடல் சார்ந்த இயற்கை வனத்தோடு இந்த ஐயப்ப சுவாமி கொஞ்சம் அழகாக இங்கே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறவங்களுக்கு கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
அதன் அடிப்படையிலே நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய வழிபாடுகள் செயல் திட்டங்கள் அனைத்தும் ஒரு கட்டமைப்பாக உருவாக்கப்பட்டு அது ஒரு சிறந்த ஒரு நிலை அடைந்து வருகின்றது. இந்த வகையில் நாங்கள் இங்கு இந்த ஆலயத்திலே மக்களுக்கான சமூக பணிகள் மற்றும் இந்த ஆலயத்திலே அறநெறி பாடசாலை ஒன்று இயங்கி வருகின்றது. இந்த அறநெறி பாடசாலையினுடைய ஆசிரியராகவும் எங்களுடைய கடம்பன் சார் இங்கே கடமையாற்றி கொண்டிருக்கிறார். மற்றது நாங்கள் இந்த ஆலயத்தினுடைய நோக்கம் அறப்பணிகள், சமூகத்துக்கான நல்வழிகாட்டல்கள் அப்படி போன்ற நிறைய விஷயங்களை நாங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வகையிலே நாங்கள் இன்னும் எதிர்காலத்திலே நாங்கள் ஒரு சிறந்த ஒரு சமூக பணியை செய்து இந்த அறம் சார்ந்த விடயங்களையும் நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டு அதோடு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஆலயத்தின் ஊடாக இப்போ நாங்கள் நிறைய வாழ்வாதாரம் முதற்கொண்டு மற்றும் நாங்கள் இங்கே மெயினாக அன்னதான பணிகள் எங்களுக்கு கூட இந்த ஆலயத்தினுடைய பெயரிலே ஒரு அடையாளம் இருக்கிறது என்னன்னு சொன்னால் அன்னதான பிரபு என்கின்ற ஒரு பெயர் இருக்குது. பொன்னாலை நெய்தல்புரம் அன்னதான பிரபு. அப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, ஒரு ஆலயத்தினுடைய பெயருடைய வரலாறுகளும் அங்கே குறிப்பிடப்படும் என்கின்ற நிலையிலே நாங்கள் ஆரம்ப தொட்டு அந்த ஆலயத்திலே நாங்கள் முதல் ஆரம்பித்து ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கடந்து கொண்டு போகும்போது எமது ஆலயத்திலே நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்காக ஒரு உணவு தயாரிக்கப்பட்டிருந்தோம். அந்த இரவு வேளையிலே ஒவ்வொரு விரத காலத்திலேயும் இரவு வேளையிலேயும் உணவு இடம்பெறுகின்றது வழக்கம். அந்த சக்தி பூஜை என்று சொல்லுவார்கள். மதியத்திலேயும் பூஜை வழிபாடுகளோடு அன்னதானம் இடம்பெறும். அந்த வகையில் நாங்கள் இரவு ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 சுவாமிமார்களுக்காக தயாரிக்கப்பட்டிருந்தது. அந்த அன்று ஒரு இரவு உணவாக நூடில்ஸ் நாங்கள் தயாரிக்கப்பட்டிருந்தோம். அதே நேரம் திடீரென்று ஒரு வெளியிலே இருந்து அதாவது மலையகத்தில் இருந்து திடீரென எங்களுக்கு அவர்களை யாரும் தெரியவில்லை, முன்னே அறிவித்தலும் இன்றி அவர்கள் மாலை இந்த காலத்திலே சுற்றுப்பயணமாக எல்லா ஐயப்பன் ஆலயங்களுக்கு சென்று வருவதும் வழக்கம். அந்த வகையில் ஒரு 150 பேருக்கு கிட்டத்தட்ட வந்து விட்டார்கள். அப்போ ஒரு ஒரு சங்கடமான நிலை. ஏனென்றால் நாங்கள் ஒரு 50 பேருக்கு தயாரிக்கப்பட்ட உணவுக்கு 150 பேர்ன்றது ஒரு 3 ஒரு பெரிய ஒரு மடங்கான. அப்போ எனக்கு ஒரு தோற்றப்பாடு இருந்தது. அந்த டைம் நாங்கள் வேறு ஒரு ஒழுங்குபடுத்தலும் செய்ய முடியாது. அப்போ நான் கூறியிருந்தேன், எங்கட சுவாமிமார் எல்லாருக்கும் இங்கே யாருமே அந்த உணவை இப்போதைக்கு உண்ண வேண்டாம், வந்தவர்களை நாங்கள் வரவேற்று அதன் பிரகாரம் அவர்களுக்கு அந்த உணவுகளை அளித்து நாங்கள் இந்த பூஜை வழிபாடு நிறைவு செய்து அதன் பிற்பாடு நாங்கள் ஏதாச்சும் ஒன்றை தயாரித்து உண்ணலாம். அந்த வகையிலே நீங்கள் ஒரு மெய் சிலுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அந்த காலத்தில் நடந்ததுன்னு சொன்னால், அந்த 180 பேர்களும் அந்த உணவு சாப்பிட்டு பிற்பாடு எங்களுடைய சுவாமிமார்களும் அடியவர்களும் சாப்பிட்டு ஒரு 3 இறக்க வரக்கூடிய அளவு மிகுதியாக இருந்ததால் அந்த உணவுடைய அடையாளம் தான் அன்னதான பிரபு என்கின்ற ஒரு பெயருக்கு ஐயப்பனுடைய பின் அடையாளமான பெயராக அது மாற்றப்பட்டது. அந்த வகையிலே நிறைய அற்புதங்கள் இருக்குது. இந்த ஊரிலே நான் முதலாக ஐயப்பனை படமாக கொட்டிலே வைத்து வழிபாடு செய்யும் போது அங்கே மேலே இருந்து இந்த கார்த்திகை மாதம் மழையும் ஒழுப்புக்குள்ளே இருந்து கீழே தரையிலே மொழிகி இருக்கும். அந்த தரையிலே இருந்து நான் சாப்பிட்டு கொண்டு கேட்க ஒழுக்காக இருக்கும். அப்போ நான் ஒரு மனிதனாக தனி ஒரு ஆளாக தான் அந்த விரதத்தை கடப்பிட்டேன். அப்போ அப்படியெல்லாம் கடந்து வந்து தான் இன்றைக்கு இது ஒரு தலவிருட்சமான ஒரு ஆலயமாக இங்கே திகழுது. நான் 2021 ஒரு பொன்னாலை ஐயப்பன் ஆலய தரிசனம், புண்ணிய பூமி பொன்னாலயம் ஐயப்பன் ஆலய தரிசனம் வந்து 2021 எங்கள் தூரநோக்க சிந்தனையோடு எழுதப்பட்ட ஒரு நூலிலே குறிப்பிட்டிருந்தது. பொன்னால சந்தியிலிருந்து திருவடிநிலை வரையும் இது ஒரு புண்ணிய பூமியாக கூடிய சீக்கிரம் மலர்ந்து இந்த இடமெல்லாம் ஒரு இயற்கை கொஞ்சம் அழகோடு இந்த ஆலயம் மெருகூட்டப்பட்டு நிலையில் இருக்கும்.
அந்த காலப்பகுதியில் நாங்கள் இந்த 2021 எழுதும் போது அந்த புத்தகம் உங்களுக்கு தெரியும், இந்த ரோட்டால யாருமே நடமாட்டம் இல்லை, போக்குவரத்து இல்லை, மின்சார வசதிகள் இல்லை, ஏதுவற்ற ஒரு நிலையான நிலை இருந்தது. 2022 அங்கே வீதிகள் அமையப்பெற்ற ஒரு திறத்துக்கான நிலை இருந்தது. பிறகு படிப்படியாக மின்சாரங்கள் வந்தது. இன்றைக்கு 2026 இந்த ரோட்டிலே குறிப்பிட்டு அதாவது இந்த ரோட்டிலே ஒரு அதாவது டூரிஸ்ட் பிளேஸுகள் எல்லாம் வரப்பட்டு இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து திருவடநிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இரு பக்கமும் நிறைய காட்சிகள் கிடைக்கக்கூடியதாகவும் அங்கே வீடுகள் மற்றது வர்த்தகங்கள் அப்படி பல விஷயங்கள் நடந்துவாங்க. அதே மாதிரி இன்னும் காலப்போக்கிலே இது நிறைய ஒரு அற்புதமான நினைவோடு இருக்க வேண்டும் என்று வேண்டி இந்த ஆலயத்தினுடைய வரலாறு, அதாவது இந்த ஆலயம் ஒரு பார்வைக்கு சரியான நிலைகள் இருந்தாலும் அதுக்கு ஒரு சரியான குறிப்பான ஒரு சரியான கட்டமைப்பு இருக்குது, ஒரு வலுவான செயல்பாடு இருக்கின்றது. அங்கால பார்த்தீங்கன்னா மாட்டு துருவம் இருக்கின்றது. அப்படி நாங்கள் ஒவ்வொன்றும் சிறுக நிலையோடு உருவாக்கி இன்று அது ஒரு வெளிச்சமாக மலர்ந்து இன்றைக்கு ஒரு வசந்த மண்டபத்தோடு அலங்கார சுவாமியோடு எழுந்தருளியாக இன்று இருந்து கொண்டிருக்கிறார். இன்று முதல் தடவையாக ஐயப்ப சுவாமி உத்தர ஆராத்திரி பூஜை வழிபாடு இந்த பொன்னாலயம் பதியிலே இடம்பெற்று என்று சொன்னால் உண்மையிலே அது ஒரு பெருமையான விஷயம். என்று சொன்னால் சபரிமலையிலே பம்பையிலே ஆராத்து தீர்த்த உற்சவ பூஜை என்பது பம்பையில் எப்படி சிறப்பாக நடக்கும், அதே மாதிரி இங்கே காலை 6 மணி அளவிலே பூஜைகள் கணபதி ஹோமங்கள் விளக்கப்பட்டு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று சரியாக 11 மணி அளவிலே திருவடிநிலை தீர்த்தக்கரையிலே சுவாமி ஐயப்பன் தீர்த்தமாடி இங்கு இப்போ இந்த பூஜை வழிபாடுகள் நிறைவேற்றிருக்கின்றது. இப்போ மீண்டும் மாலை நேர பூஜைக்கு ஐயப்ப சுவாமி தயார் இருக்கின்றார். நிச்சயமாக இன்னும் எதிர்காலத்தில் நிறைய சுவாமிமார்கள் இளைய தலைமுறையினர்கள் இந்த விரத அனுஷ்டானங்களை கடைப்பிடித்து அவர்கள் இந்த தீய எண்ணங்கள் தீய சிந்தனைகளில் இருந்து விடுபட்டு சிறுவர்கள் எல்லோரும் இந்த ஆன்மீக பயணத்தில் முன்னெடுத்து செல்ல வேண்டும். இப்போ இருக்கின்ற கலாச்சார முறைகளுக்கு அப்பாலே எங்களுடைய இளைய தலைமுறையினர்கள் ஒரு ஆன்மீகத்தின் பால் இந்த பூமி பந்தில் ஒரு சிறந்தவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே நாங்கள் இங்கே அறவரை பாடசாலைகளும் இந்த அறம் சார்ந்த பணிகளும் இந்த ஆன்மீக நிகழ்வுகளை நாங்கள் செய்து வருகின்றோம். இங்கே குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 150-200 பேர் என்று அடிப்படையில் உள்ள அடிப்படை தீட்சைகள் இங்கே நாங்கள் கொடுத்து வருகின்றோம். நிறைய இந்த ஆன்மீகத்தை நோக்கியான பயணங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. எதிர்காலத்திலே நிறைய இளைஞர்களுடைய இளைய தலைமுறையினருடைய நல்ல ஒரு ஆன்மீக செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கமாக கொண்டு இன்று நாங்கள் இந்த செய்து வருகின்ற பணிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்கி இந்த இளைய தலைமுறையினர்கள் நிறைய போதவஸ்துகள் கலாச்சார சீர்வழிகளில் இருந்து விடுபடுவதற்காக நாங்கள் ஆன்மீக பயணத்தின் ஊடாக அவர்கள் ஒரு நெறிப்படுத்தலாம் என்கின்ற ஒரு நிலையிலே நாங்கள் இன்றைக்கு ஆன்மீக சிந்தனைகள் ஆன்மீக வகுப்புகள் என்று கொடுத்து அவர்களை நெறிப்படுத்தி வருகின்றோம். இன்றைக்கு கிட்டத்தட்ட எங்களுடைய இந்த ஆலயத்திலே 30 மாணவர்கள் அறநெறி கற்று வருகின்றார்கள். அவர்களை இப்போதான் நாங்கள் அதை தொடங்கி அதை நடத்தி வருகின்றோம். இன்னும் எதிர்காலத்தில் நிறைய மாணவர்களை நாங்கள் உள்வாங்கி நிறைய ஆன்மீக பணிகளையும் செய்ய வேண்டும் என்றும் எங்களுடைய ஆசிரியர் பக்கத்திலே இருக்கின்ற அவரும் ஒரு சிறந்த ஆசிரியராக பக்குவமாக இந்த மாணவர்களை நெறிப்படுத்துவதிலும் எங்களோடு சேர்ந்து அவருடைய பங்களிப்பு நிறைய இருந்து வருகின்றது. ஒவ்வொன்றும் தெளிவாக இந்த பிள்ளைகளை அவர் உருவாக்கி வருகின்றார். அவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி கூறி உங்களுடைய இந்த ஆன்மீக செயல்பாடும் உங்களுடைய இந்த ஆலயங்களிலே சென்று இந்த இப்படியான நிகழ்வுகளை செய்து அதை வெளியில் கொண்டு வந்து இந்த மக்களுக்கான ஆன்மீகத்தை ஊட்டும் வழியாக நீங்கள் செய்கின்ற பணிகள் இன்னும் மென்மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டோம். இதை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் அவர்களுக்கான இந்த ஆதரவினை வழங்க வேண்டும் என்று வேண்டி எல்லாம் வல்ல சபரிகிரிநாதன் பண்ண 18ஆம் படி ஐயப்ப சுவாமியுடைய திருவருளும் எல்லோருக்கும் கிடைத்து இந்த பூமி பந்திலே உலகத்திலே இந்த பூமி பந்திலே இருக்கின்ற ஆனந்த் என்கின்ற ஒரு கர்மங்கள் எல்லாம் விலகி உலக பூமி பந்து சாந்தி சமாதானம் ஏற்பட்டு எல்லோரும் ஒற்றுமை தன்மையாகவும் அன்பாகவும்
வழிநடக்க வேண்டும் என்று வேண்டி எதிர்காலத்திலே நாங்கள் எல்லோருமாக இணைந்து இந்த பூமியிலே இருக்கின்ற நாங்கள் அன்பின்பால் எல்லோரும் பயணிக்க வேண்டும் என்று நீ என்கின்ற ஒரு போட்டி பொறாமைகளுக்கு அப்பால் நாங்கள் எல்லோரும் சரியான பாதையில் எட்டிச் செல்ல வேண்டும் என்று வேண்டி எங்களுடைய நாடு எப்போதும் சாந்தி சமாதானங்கள் ஏற்பட்டு இந்த நாட்டிலே இருக்கின்ற பொருளாதார சுமைகள் அனைத்தும் விலகி இந்த மக்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் நொடிகள் எல்லாம் அனைத்தும் விலகி இறைவனின் பால் எல்லோருக்கும் நல்ல தேக ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியமும் இறைவன் அளிக்க வேண்டும் என்று வேண்டி இன்றைய பொழுதும் நல்ல பொழுதாக அமைத்து தந்து எல்லோரையும் இந்த பூமி பந்திலே இந்த மானிட பிறவிகள் ஜீவராசிகளுக்கு அனைத்துக்கும் அன்னப்பற்றிக்கு குறைவின்றி படியெழுத்த பரமேஸ்வரனுக்கு இன்றைய இந்த நிலை பொழுதிலே நன்றி கூறி என்னுடைய இந்த என்னை நீங்கள் நேரலை எடுப்பதற்காக வந்து உங்களை அனைவருக்கும் இறைவனுடைய அருட்கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி இந்த என்னுடைய ஒரு சிறிய விளக்கத்தை உங்களுக்கு நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்னும் வேறொரு நாட்களிலே நாங்கள் நிறைய பேசலாம். ஏனென்றால் என்னுடைய நிறைய வரலாறுகள் கலைக்க இருக்கின்றது. இப்போ நான் என்னுடைய சுருக்கமான விடயத்தை நான் கூறியிருக்கிறேன். நன்றி. இந்த மக்களே எல்லாரும் என்னுடைய இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளையினுடைய அட் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்ற இந்த யூடியூப் சேனலினூடாக இந்த நான் அயல் கிராமத்தில் இருக்கிறேன். மூலாயம்பதியில் எத்தனையோ பேருக்கு இப்படி ஒரு சிறப்பான வேலைத்திட்டங்களை செய்கிற ஆலயம் இப்படி விஸ்தீரணத்தோடு இருக்குது என்றது மூலாயில் இருக்கிற பலருக்கு கூட தெரியாது. இந்த நேரலையினூடாக எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே இந்த ஆலயத்தினூடாக அறநெறி வகுப்பு நடப்பது மட்டுமன்றி மாலை நேர கல்வி நடைபெறுகின்றது. வாழ்வாதார உதவிகள் கிடைக்கப்படுகின்றது எத்தனையோ பேருக்கு. இந்த முறைப்படி ஐயப்பனுடைய பூசைகள் நிறைவாக நடைபெறுகின்றன. எல்லோருக்கும் பசிப்பினியை போக்கி பொறுமையாக இந்த அயலில் உள்ள இந்த சூழலில் இருக்கின்ற மக்களினுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற போன்று அவர்களுடைய சமூக பணிகளோடும் விளையாட்டு மற்றும் ஏனைய சமூக பணிகளோடும் குருசாமி அவர்கள் இணைந்து செயற்படுகின்றார். இவருடைய பணி தொடர வேண்டும் என்றும் இந்த ஆலயத்தினுடைய விஸ்திரணத்தை நாங்கள் உண்மையிலேயே இந்த வீடியோவின் மூலம் பார்த்து கொள்வோம். இதனை நேரலையாக பார்க்கின்ற மக்கள் இங்கே வந்து தரிசித்து இந்த அன்னதான பிரபு சபரிமலை ஐயப்பன் அன்னதான பிரபுடைய அருள் கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி சுவாமியினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். நன்றி. இந்த வேளையிலே நாங்கள் ஒரு மிக நீண்ட ஒரு உரையாடலும் இன்னும் நான் நினைக்கின்றேன் உங்களோட கலந்துரையாட வேண்டிய கன விடயங்கள் இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த இடத்திலே எங்களுக்கு வந்தவுடன் எங்களுக்கு எந்தவித சலனம் இல்லாமல் எங்களுக்கு உடனே வருவோன்னு சொல்லி எங்களை இந்த அனுமதி தந்த ஐயப்பன் ஐயா அவர்களுக்கும் குருசுவாமி அவர்களுக்கும் இந்த அயல் கிராமத்தில் பிறகின்ற அனைத்து மக்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெறுகின்றோம். எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் முதலாக பார்ப்போம்னா சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு பெல்லை கிளிக் பண்ணி எங்களுக்கு ஒரு ஆதரவை தாருங்கள். பார்வையற்றோர் மத்தியிலே முதலாக உருவாகி இருக்கின்ற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு வேண்டி நிற்கின்றோம். நன்றி, வணக்கம்.
உத்தரத்தில் உதித்த உத்தம நாயகன் ஹரிக்கும் அரணனுக்கும் பிறந்த ஐயப்ப சுவாமியுடைய இந்த மகர ஜோதி உத்தர நட்சத்திரம் சேவல் செங்காட்டும் புடியதனுள் கண்கொள்ளுலங்கரி ஏந்தியாடும் கணபதீச்சரம் காபுரவே. சரி ரைட். அந்த வகையில் நாங்கள் இந்த ஆலயத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலயங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துருப்பீங்கள், காட்டியிருக்கிறோம். பாருங்கள், இது ஆலயம் ஒரு வித்தியாசமான ஆலயம். அந்த வகையிலே எங்களுடைய இந்த நிலையத்தினுடைய அதாவது ஆலய தரிசனத்தினுடைய எங்களுடைய அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் இங்கே வந்திருக்கின்றார். அந்த வகையிலே நாங்கள் இந்த ஆலயத்தை முற்றுமுழுதாக சுற்றி காட்டியிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்கும். என்ன மாதிரி வரும்? இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபாடுகள் செய்யலாம். சபரிமலை ஐயப்பனுடைய விரத காலங்களில் நிறைவாக பூசைகள் நடக்கிறது. மற்றபடி இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வர்றோம், எப்படி வரும் பஸ்ஸில்? யாழ்ப்பாணத்திலேருந்து நாங்கள் 782, 86 முதலான பஸ்களில் வரலாம். 84 பொன்னாலை சந்தியில் இறங்கி அப்படியே பொன்னாலை வரராய பெருமாளை நோக்கி உள்ள வீதியால், அதாவது காரிநகர் கருத்துத்துறை வீதின்னு சொல்வது, அந்த வீதியால் வந்து அந்த வீதியால் ஒரு 1 கிலோமீட்டருக்கு உள்ள வர அந்த இந்த ஆலயம் இருக்குது. இங்கே வந்து தரிசிக்கலாம். அது உண்மையில ஒரு திருப்திகரமாக பூஜை வழிபாடுகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல ஒரு ஐயப்பன் ஆலயம் என்று தான் சொல்ல வேண்டும். நிச்சயமாக இதெல்லாம் இந்த வீடியோ பார்த்து நிற்பாங்க. யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு ஆலயம் இருக்கான்னு சொல்லி, உண்மையுமே இது யாழ்ப்பாணத்தில் தான் இருக்குது. அதாவது பொன்னாலையில் இருக்குது. நீங்கள் வாங்குவோம் நெய்தல்புரம், அதாவது கடலும் கடல் சார்ந்த இடமும் ஒரு மிக ரம்மியமான அமைதியான இடம். எனவே அன்பு மக்களே, நீங்களும் இந்த ஆலயத்துக்கு வரணும், அந்த தரிசியுங்கோ. எங்களுடைய ஆலயத்தின் தரிசனத்திலிருந்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.